சரியான வார்த்தையின் வெளிச்சம். மற்றவர்களுக்கும் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை அறிமுகப்படுத்துங்கள். அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும், வெளிச்சத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இதுவே நமக்கு இந்த கடமையா இருக்கிறது. நிச்சயமாக கேட்டு தெரிந்த வார்த்தைகள் என்று நாங்கள் அலட்சியம் பண்ணாதபடிக்கு துறைகோடு புதிய கருத்தை, புதிய வெளிப்பாடுகளை, புதிய தரிசனங்கள் நாங்கள் பெற்றுக்கொள்ள அந்த வார்த்தைகளுக்குள்ள வெளிப்பாடு இருக்கிறது, தரிசனங்கள் இருக்கிறது. உண்மையிலே அது வாக்குத்தத்தம் என்று நாங்கள் எடுத்து விட்டால் அந்த சித்தம் கொள்றது அவர் சித்தம் கொள்ள, அந்த சித்தம் கொண்டு விட்டால் நாம் சுத்தமாகிறது எந்த உறுப்புண்டு தெரியாது. ஒருவேளை எங்கள் கண் பார்வை சுத்தப்படலாம், எங்கள் சுவாசிக்கிற காற்று சுத்தப்பட வேண்டும், எங்களோட உதடு சுத்தப்படணும், கேட்கிற செவி சுத்தமாகணும். சில நேரத்தில் இந்த செவியை நாங்கள் புறம்பாக்கி இதுவும் தானோண்டு வேறு ஏதோ காரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம், குஷ்டரோகியை போல. அந்த புறம்பாக்கின அந்த செவி அவருக்குள்ளே திறக்கப்பட்ட வார்த்தையின் வெளிச்சம் வெளிச்சமாக வெளிப்படும். அது நித்திய வெளிச்சமாக மாறிவிடும். அந்த வார்த்தையை கேட்கும் போல ஒரு வெளிப்பாடு, ஒரு வெளிச்சம், வெளி தோற்றம் நமக்குள்ளே வழிகளாய் மாற்றிவிடும். அது நித்திய வழிகளாய இருக்கும். அது நமக்கு கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சமா இருக்கும். அப்படிப்பட்ட வெளிச்சத்தை காண வார்த்தையின் வெளிச்சம் நம்மோடு பேசுகிறது. ஆமென். ஆழமான சத்தியம் அடங்கி இருக்கிறது. மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். இதுவே அவர்களும் சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக்கொள்ளட்டும். ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். நித்திய வெளிச்சத்துல வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறோம். சரியாற்றோடு நேரம் 8:29. நாங்கள் மீண்டும் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். கர்த்தர் நான் ஒன்றை மகிமைப்படுவதாக உங்கள் சகோதரி இணைகிறேன். என்னோடு ஒரு மனப்படுங்கள். வார்த்தையின் வெளிச்சத்தை நானும் நீங்களும் காண்போம். ஜெபிப்போமா? கர்த்தர் பாராட்டுள்ள தயவுக்காகவும் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். சோஸ்திரம் ஆண்டவரே, சோஸ்திரமையா, அருமையான நல்ல வேலையை தந்தீரே கத்தாவே. அப்பா, நீ கொடுத்த இந்த சலாக்கியத்துக்காக நன்றி ஆண்டவர். இவ்வளவே தகுதி இல்லாத எனக்கு நீங்க பாராட்டின இந்த தயவுக்காக, இந்த கிருபை நேரத்துக்காக, நீர் இறங்கி வந்ததுக்காக உமக்கு நன்றி நன்றி கோடி கோடி சோஸ்திரம். இந்த வேளையிலும் கத்தாவே தங்க வானொலிக்காக நன்றி செலுத்துறோம். ஊழியத்தை ஆசிரியர் கிருபிகளுக்காய் நன்றி. ஊழியரும் ஊழிய ஸ்தாபகரும் அல்ல ஸ்ரீபரருக்காய் நன்றி செலுத்துவதற்கு கொடுத்த தரிசனங்கள் வெளிப்பாடுகளுக்காய் அப்பா நீ கூட இருக்கிறதுக்காய் நன்றி. அவருடைய மனைவி பிள்ளைகள், அவர்கள் பேர பிள்ளைகள், மகன் குடும்பங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. தகப்பனே அவரோடு இணைந்து ஊழியங்களை செய்யற எல்லா ஊழிய தாசர்களையும் திருக்கிறதுக்குள்ள தருகிறோம். ஒவ்வொருவரையும் குடும்பமா பேர் பேராய் சபையாய் ஆசீர்வதித்து இன்னும் மகள பண்ணுவீரா இயேசுவின் நாமத்தில் ஒன்று சேர்த்து ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறோம். நித்திய வெளிச்சத்தின் பகுதிக்காக நன்றி செலுத்துறோம். நித்திய வெளிச்சத்தின் ஊழியரும் தொகுப்பாளருமாயிருந்து வார்த்தைகளையும் கொடுத்து துதித்து மகிழ்கிற மகேந்திரையாக்கா நன்றி செலுத்துறோம். அவரோடு இணைந்து ஊழியர்களை செய்கிற எல்லா ஊழிய தாசர்களுக்காக நன்றி செலுத்துறோம். ஒவ்வொருவரையும் பேர் பேரா குடும்பமா சபையை ஆசீர்வதிங்க. இந்த வேளையிலும் பொறுப்பெடுங்க. அன்பு நேர்களுக்காக ஜெபிக்கிறோம். மறுவழி பெற்றதுக்கப்புறம் அன்பு நேர்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த தேசத்துல இருந்து இந்த வேளையில் இந்த வார்த்தைகளை கேட்டாலும் உங்களுடைய வார்த்தை வல்லமில்ல ஜீவன் உள்ளது, ஒருவனே திரும்புவதில்லையப்பா. அப்படிப்பட்ட அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொரு ஜீவனையும் உயிர்ப்பிக்கட்டும் ஆண்டவர். ஆவில விடுதலை, ஆத்தும விடுதலை, சரத்துல விடுதலை உண்டாட்டும் ஆண்டவரே. கட்டுகள் எல்லாம் கட்டவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால். கண்கள் திறக்கப்படட்டும், செவிகள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நீரே உண்மை தெய்வம் என்று அறியப்படும் ஆண்டவரே. அப்படியாக நீங்க கிரிய செய்வீரா இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு செபிக்கிற நன்றி செலுத்துறேன் கத்தாவே. இந்த நாளிலும் கத்தாவே அடியாளி இடத்திற்கருத்தில் ஒப்புவிக்கிறோம் கத்தாவே. அப்பா இந்த நேரம் முதல் அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுவீரா. என் வாயின் வார்த்தை இந்த நேரத்தின் தியானம் ஒரு சமூகத்துக்கு பிரதியாயிருப்பதா நிறுவன வேணும் என் மூலமா பெருக நசுறுகணும் அப்பா. கற்றுக் கொடுங்க, பயன்படுத்த இயேசுவின் நாமத்தில் செபங்கிற நல்ல பிதாவே. ஆமீன் ஆமீன் ஆமீன். கதனா ஒன்றை மையப்பட ஒரு பாடலை பாடி ஜனடைய வார்த்தைகளாய் கடந்து செல்வோம். எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. உடைத்தீர், உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், புடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு நீருண்டு கலங்கின நேரத்தில் கரம் என்னை நடத்தியதே. பள்ளத்தில்
அச்சத்தின் நடுவில் நான் நடந்தேன். அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். வெள்ளத்தின் நடுவில் நான் நடந்தேன். அச்சத்தின் உச்சத்தை பார்த்தேன். ஒளியில்லா இருளில் நான் நடந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், உடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு நீருண்டு, கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. மரணத்தின் விளிம்பில் நான் நடந்தேன். பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். மரணத்தின் குழியில் நான் கிடந்தேன். பாதாள குழியில் நான் கிடந்தேன். பாவத்தின் பாரத்தை சுமந்தேன். இயேசு இல்லா வாழ்வை நான் வெறுத்தேன். உடைத்தீர், உருவாக்கினீர், சிருஷ்டித்தீர், சீர்படுத்தினீர், உடமிட்டீர், புதிதாக்கினீர், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். எனக்கு நீருண்டு, கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. எனக்கு நீருண்டு, கலங்கின நேரத்தில் உம் கரம் என்னை நடத்தியதே. ஆமென். எனக்கு நீருண்டு. நிச்சயமாக எனக்கு யாருண்டு என்றுதான் அந்த பாடல் தொடங்குகிறது. ஆனால் நானே அறிக்கை பண்ணுகிறேன், எனக்கு நீருண்டு, இயேசு உண்டு. அதனால் அப்படியே பாடினேன். கர்த்தர் நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்துக்களாய் கடன் செல்வோம். என்னோடு பேசின வார்த்தை உங்களோடு பேசும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கின்றேன். இப்படியாக தலைப்பிட்டேன், பிரித்தீர், பிரியாதிருந்தீர். பிரித்தீர், பிரியாதிருந்தீர். என்னடா பிரித்தீர், பிரியாதிருந்தீர் என்றா எல்லாருக்குமே அது தெளிவற்றதா இருக்கும். ஆனால் சில காரியங்களை நாங்கள் சிந்திக்க போறோம். கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை கூட பிரித்தீர். இன்னைக்கு பிரித்தார். ஏன் பிரித்தார்? எதற்காக பிரித்தார்? இதைத்தான் நாங்க பார்க்க போறோம். பிரியாதிருந்தார். அப்ப முதல்ல பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்? உலகத்துக்கும் நாம் யார்? உலகத்தின் வாழ்க்கை அல்ல எங்கள் வாழ்க்கை. உலகத்துல இருந்தாலும் நாங்க உலகத்தவர் அல்ல. அப்ப அங்கே என்ன நடக்கிறது? எங்களை பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்? வேறு பிரிக்கிறார். ஏன் பிரிக்கிறார்? தன்னை அறிய, தேவனை அறிய, தேவன் நம் மூலமாய் வெளிப்பட, தேவன் நம்ம மூலமாய் மகிமைப்பட. இதுக்குத்தான் பிரிக்கிறார். பிரித்தீர், பிரித்தீர். ஏன் பிரித்தீரப்பா? எதற்காக பிரித்தீரப்பா? நான் தானே உறவோடு இருக்கிறேன், உனீர் தானே எங்களை நடத்துகிறீர் என்று சொன்னார். இல்லை, எம்மை பிரிக்கிறார். ஏன் என்று சொன்னார்? எங்கள் தன்னை வெளிப்படுத்தவன், தம்மை அறிகிற அறிவில நாங்கள் வளரணும், தேவன் வெளிப்படணும். நாங்களா அல்ல, நாங்கள் இந்த பேர்ல அல்ல. இந்த பேர்ல இருந்தால் எமக்குள்ள அவருடைய சாயல் வெளிப்படணும், அவருடைய சமூகத்தை நாடணும், அவர் நித்தமும் தேடணும், அவரே தேவன் நாங்கள் அறிகிற அறிவில வளரணும். அதோடு மாத்திரமில்லை, அவர் நம் மூலமாய் மகிமைப்பட. இதற்காக அவர் பிரித்தார். பிரியாது சொன்னார். இன்று வரைக்கும் அவர் பிரியாதான் இருக்கிறார். எங்களுடைய ஒரு சாதாரண அழுகுரலை கேட்டு, எங்களுடைய புழுவும் பூச்சியுமான எங்களுடைய அழுகுரலை கேட்டு அவர் என்ன செய்யறார்? கேட்டு அழாது என்று சொல்ற, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்ற, நீ என்னால் மறக்கப்படுவது என்று சொல்ற. அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன்
பிரியாதிருக்கிறார் இன்று வரைக்கும். நிச்சயமாக நாங்கள் நித்திய ஜீவனுக்குள் யோசிக்கும் போது அந்த நித்திய ஜீவன் அடைய அவருடைய வருகையில நாங்கள் எடுத்துக் கொள்ளப்படும். அவரோடு 1000 காலம் அரசாட்சியில மனவாட்டியாக ஒரு நிமிஷத்துல ஒரு நொடி பொழுதுல மறுரூபப்பட்டு அவருக்குள்ள மனவாட்டியா நாங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டால் அவரோடு நாங்கள் இணைந்திருப்போம். தெரியாது. ஆமென். அப்படிப்பட்ட அந்த அன்பின் உறவு, எத்தகைய உறவு பார்த்தீங்களா? எப்படியாக அவரை அறியணும் என்று பார்த்தீங்களா? எப்படியாக அவர் வெளிப்படுகிறார் என்று பார்த்தீங்களா? எப்படியாக மூலம் அவர் மகிமைப்படுகிறார் என்று பார்த்தீங்களா? நாம் அவர் அறியும், அவர் மகிமைப்படுகிறார். அமைதி ஏற்றுக்கொள்ளும். அப்படியாக நாங்கள் ஒரு உதாரணத்தை பார்க்க போகின்றோம். பிரித்து பிரியாதிருந்து எப்படி பிரித்தாரம் என்று சொன்னார். அங்கே நாங்கள் எங்களுக்கு ஆதியாம் முதல் கொண்டு தெரியும். யாரை தெரியும்? அவருடைய ஆபிரகாமை தெரியும். ஆபிரகாமுடைய தந்தை தீராக விக்கிர ஆராதனைக்குள்ளே இருந்தவர். அவர் என்ன செய்த விக்கிர தோப்புகளுக்குள்ள விக்கிர ஆராதனைக்குள்ள ஈடுபட்டிருந்தார். ஆனால் ஆபிரகாமை கர்த்தர் பிரித்தார். எப்படி பிரித்தார்? அழைப்பு கொடுக்கிறார். அந்த விக்கிரத்தை விட்டு வெளியில கொண்டு வருகிறார். எப்படி வேண்டு வர அங்கே வெளிப்படுகிறார். எப்படி வெளிப்படுகிறார்? ஆபிரகாமுக்கு ஆதியாம் 12 கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. பிரிக்கிறார் அல்லவா? பிரிக்கிறார். ஆபிரகாம் தேராவோட இருந்தா அங்கே விக்கிர வணக்கத்தோட, அங்கே என்ன செய்றார்? பாரம்பரிய கட்டுகளோட ஆபிரகாம் இருப்பார். ஆனா ஆபிரகாமை கர்த்தர் தெரிந்தெடுத்து அங்கே பிரிக்கின்றார். இந்த விக்கிரம் அல்ல உனக்கு தெய்வம் அல்ல, இது நான் தான் தேவன் என்றதை வெளிப்படுத்துகிறார். அடுத்து சொல்றார் பாருங்க, பிரிச்சு போட்டு என்ன சொல்றார்? தான் மகிமைப்பட போறார். எப்படி மகிமைப்படுறார்? நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிக்கும் அவர் மகிமைப்படுகிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய். வாக்குரைத்தார். வாக்கு மாறவே இல்லை. ஆபிரகாம் ஒருவேளை என்ன செய்யறார்? அங்கே அழைச்சு பிரிச்சு போட்ட அங்கே வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போய்விட்டார். அங்கே 17ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுக்கு 99 வயதான போது ஆபிரகாம் 99 பார்க்க 5 வயதுல பிரித்து அங்கே தான் காண்பிக்கும் தேசத்துக்கு அங்கே அழைத்து கொண்டு போக அங்கே 99 ஆயிடுச்சு. வாக்கு மாறாது. அவர் சொல்றார் அங்கே 17ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு சொல்றார். அடுத்த வசனத்துல 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்றார், நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். நீ திரளான ஜாதிக்கு நாங்கள் விசுவாசத்தின் தகப்பனின் பிள்ளைகள் அல்லவா, ஆபிரகாம் சந்ததி அல்லவா. அப்ப இன்னைக்கு திரளான ஜனங்களுக்கு அவர் தகப்பனா இருக்கிறார் அல்லவா. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை அல்லவா. இன்றைக்கு நாமளும் விசுவாசத்தின் பிள்ளைகள் தான். அவ பாருங்க, திரளான ஜாதிகளுக்கு அவர் தகப்பனாயிருக்கிறார். இன்னைக்கு ஆபிரகாம் சந்ததி என்று அழைக்கும்படியா விளங்குகிறார். பார்த்தீங்களா எப்படி பிரித்தார்? பிரியாது இருக்கிறார். இந்த வயது மட்டும் 99 வயது மட்டும். அங்கால 100 வயதுல குழந்தை கிடைத்து அங்கே ஆபிரகாம் பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்? நீ இந்த அப்புறம் உனக்கு பிள்ளைய கொடுத்துட்ட, நீ புள்ள மேல மட்டும் பாசமா இருக்காத, நாளைக்கு நான் உண்மைக்குள்ள என்று சொல்லி அந்த பிள்ளையின் உலக பாசத்துக்குள்ள நீ விழுந்து விடக்கூடாது மகனே மகளே என்று சொல்லி அவர் உண்மை பாசத்துக்குள்ள உறவாடி மகனும்படியா அங்கே என்ன செய்யற, அவர் தன்னுடைய சொந்த மகனையே பலியா கேட்கிறார். உடனே அவர் அச்சனம் கட்டிக்கொண்டு பலிப்பிடத்துக்கு கொண்டு போக, பலிப்பிடத்துல அங்கே எல்லாவற்றையும் என்ன செய்யறார்? ஈசாக்கு பலிப்பொருளாகி அங்கே வைக்கப்படும் பொழுது அங்கே ஆபிரகாம் பலி செலுத்த ஆயத்தமாகிறார். ஆனால் ஆபிரகாமை அழைத்துதவர் சொல்ற, உன் மகன் மீது கை போடாத நீ போடாத என்ற பிரியாதிருக்கிறார். எங்க மட்டும் பிரியாதிருக்கிறார். பலி செலுத்து வேலையில சொல்ற, நீ கை போடாத, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிற என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் இப்பொழுது அறிந்திருக்கிறேன். பிரியாதிருக்கிறார். இங்கே பிரியாதிருக்கிறார். வலியிடும் கத்தி ஓங்கும் வரையிலும் அங்கே தடுத்து நிறுத்தி
அங்கே ஒரு ஆயத்தம் பண்ணினதை காண்பிக்கும் வரையில் அங்கே என்ன செய்கிறார் சொல்லுகிறார் பாருங்கள். அதே ஆதியா புஸ்தகம் 22 அங்கே 13 உங்களுக்கு வாசிக்கிறேன். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ பின்னாக புதரிலே ஒரு கொம்புகள் சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டியை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதனாலே கர்த்தருடைய பர்வத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படும். பிரியாத இருந்தால் பிரிச்சுதானே, பிரிச்சு பார்த்தானே நீ எந்த அன்புக்குள்ள இருக்க நம் கனிமகளே. தேவ அன்புக்குள்ளே இருக்கணும். உலக அன்பு உன்னை என்ன செய்யும்? விழித்து விடும். விசுவாசத்துல அவரோடு நடக்க மறுத்து விடும். அவரோடு வாழ தடுத்து விடும். உலக அன்பு ஆனா உண்மையான அன்பு உன்னுடைய உயிர் பிரியும் வரைக்கும், அவரோட வருகையில் எடுத்துக்கொள்ளும் படும் வரைக்கும் அது தொடர்ந்தே இருக்க பிரியாதிருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த ஆபிரகாம் அழைப்பு பெற்ற நானும் நீங்களும் இந்த உலக அன்பு, உலக பாசம், உலக காரியங்கள் நம்மை நெருங்காதபடி நம்மைக்கும் தேவனுக்கும் இடையே இடைவெளிகளை கொண்டு வராதபடிக்கு நாம எந்த சூழ்நிலையிலும் அவருக்கோடு தகப்பன் அழைத்த அழைப்புக்கு நான் உண்மை உள்ளவர்களா, உண்மை உள்ள பாத்திரங்களாய் நடக்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து உண்மையாய் செவி கொடுக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கான ஆயத்தம் அவர் மகிமைப்படும்படியான வெளிப்படுவார். அதுதான் இந்த ஆபிரகாம் சந்ததியில வெளிப்பட்டார் அல்லவா. அதே போல இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம்னு சொன்னார். யோசிப்பு யோசிப்பின் தகப்பன் யாக்கோபு பல வண்ண அங்கி உடுத்து அன்பு காட்டினார். ஆனா பிரிச்சார். அந்த எப்படி பிரிச்சார் பாருங்க. அந்த சகோதரங்களை எடுத்துக் கொண்டு உடன் உறவுகள் அங்கே யாதியாம் புஸ்தகம் 37 அங்கே 23 உங்களுக்கு வாசிக்கின்றேன். யோசேப்பு தன் சகோதரத்தை சேர்ந்த போது யோசேப்பு உடுத்தி கொண்டிருந்த பலவர்ண அங்கேயே அவர்கள் கலற்றி பார்த்தீங்களா, கலற்றார்கள். அங்கே தாப்பன் பாசத்துல போட்ட பலவர்ண அங்கிய அவர்கள் கலட்டுறார்கள், பிரிக்கிறார்கள். ஆனா அவர்கள் பிரிச்சாலும் அப்பா பிரியாது இருக்கிறார். கலச்சி குழியில அடுத்த வருஷத்துல பாத்தீங்கன்னா அவன் எடுத்து அந்த குழியிலே போட்டார்கள். அது தண்ணீர் இல்லாத ஒரு குழியா இருந்தது. அந்த குழியில போட்டும் பிறகு யூதாவுடைய ஆலோசனைப்படி அங்கே என்ன செய்தார்கள்? விற்று போடுகிறார்கள். அங்கே மீதியானியர்கள் அங்கு கடந்து போகிற போது அவர்களுக்கு யோசேப்பு என்ன செய்தார்களா? விற்று போடுகிறார்கள். விற்று போட்டு தகப்பனுக்கு என்ன செய்தார்கள்? ஒரு வெள்ளாட்டுக்குட்டி அடிச்சு அதன் ரத்தத்தை பூசி அந்த உடுப்பை கொண்டு பலவன் அங்கேயே காண்பிஞ்ச பிரிக்கிறார்கள் மனுஷன். ஆனா தகப்பன பரம தகப்பன் பிரித்தீர். ஆனா பிரியாது அவர் பிரியாது இருக்கிறார். எதை பிரிக்கிறார்? உலக காரியங்கள், உலக அன்பு விட்டு, உலக பாசத்தை விட்டு. இந்த பாசம் உனக்கு வெறுப்பை தரும், வேதனையை தரும், கஷ்டத்தை தரும், உன்னையே மறக்க செய்யும். ஆனா நானும் மாறாதவராயிருக்கேன். இன்னும் மறக்கிறவராய் இல்லை. நான் உன்னையே நான் மறக்கப்படுது சொல்லி அங்கே பாருங்க 39 அங்கே பாருங்க 2 உங்களுக்கு வாசிக்கின்றேன். கர்த்தர் யோசேப்போட இருந்தார். கர்த்தர் யோசிப்போட பிரியாதிருக்கிறார். கர்த்தர் இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். தேவன் வெளிப்படுறார் பார்த்தீங்களா? தேவன் மகிமைப்படுகிறார் பார்த்தீங்களா? கர்த்தர் யோசிப்போட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவன் ஆனான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டில இருந்தான். எங்கே இருக்கிறானா? எஜமானுடைய வீட்டில். நாங்களும் ஒரு எஜமானுடைய வீட்டில தானே இருக்கிறோம். வானம் ஒரு சிங்காசனம், பூமி ஒரு பாதப்படி. அந்த பாதத்துல நிக்கிறோம். எஜமானரை நோக்கி பார்க்கிறோம் அல்லவா? வேலைக்காரனின் கண்கள் தன் எஜமானின் கைகளை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கைகளை நோக்கி இருக்குமா போல எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை நாங்கள் எங்கள் எஜமானாகிய பரம எஜமான நோக்கி இருக்கிறோமல்ல. ஒரு வீட்டில் தானே இருக்கிறோம். அந்த வீட்டில இருந்தா எங்களுக்கு குறை இருக்கா? நிச்சயமா உலகத்தை விட்டு பிரிச்சு உண்மை தெய்வத்தோடு உறவாடி மகள அவருடைய வீட்டை எங்களுக்கு தந்திருக்கிறார் அல்லவா? பாருங்க, அடுத்த வருஷம் சொல்லுது கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும். யார் இருக்கிறார்? பிரியாது இருக்கிறார்? கர்த்தர். அவன் செய்கிற ஜாபை கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார், மகிமைப்படுகிறார், வெளிப்படுகிறார் என்றும். அவன் எஜமான் கண்டு. யார் காண வைக்கிறார்? எஜமானே காண வைக்கிறார். எஜமான் காண்கிறாரா? நிச்சயமா நம்முடைய ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள்
அவருக்காக செய்கிற ஒவ்வொரு ஒவ்வொரு ஊழியங்கள் அவருக்காக நிச்சயமாக பது கொடுப்பார். ஒருவேளை இந்த சூழ்நிலை, இந்த நாட்கள் அப்படிப்பட்ட நெருக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட சில உறவுகளால பிரிக்கப்பட்ட அந்த நாட்கள், வறுமை, வனாந்திரங்கள், வறுமைகள் இருந்தாலும் கர்த்தர் எல்லாவற்றையும் காண்கிறது. அவர் பிரியாதிருந்து கண்டு அவர் மகிமைப்படுவார். அதுல எந்த மாற்றமும் இல்லை, எந்த சந்தேகமும் இல்லை. பிரியமானவர்களே, அப்ப எஜமான் கண்டு யோசேப்பிடத்துல தயவு வைத்து அவனை தனக்கு ஊழியக்காரனாகும், தன் வீட்டுக்கு விசாரணைக்காரனுமாக்கி தனக்கு உண்டான யாவற்றையும் அவன் கையில் ஒப்புவித்தார். எஜமான் என்ன செய்யறார்? கர்த்தரோடு இந்த தேவன் அப்ப வெளிப்படுகிறார், மகிமைப்படுகிறார், காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி தேவன் மகிமைப்படுகிறார். காரியத்தை வாய்க்க பண்ணி தேவன் வெளிப்படுகிறார். தான் யோசிப்போட இருக்கன் பிரியாது இருக்க. உறவுகள் பிரிஞ்சுது, உறவு பிரிஞ்சுது, பிறந்த இடம் பிரிஞ்சுது, வளர்ந்த இடம் பிரிஞ்சுது. ஆனா பிரியாது இருக்கிறார். யாரு? கர்த்தர். கருவில கண்டவர் தெருவில விட அல்ல, தெருவில விட அல்ல, அழைச்சவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். பிரியாதிருக்கிறார். அங்க யோசிப்போடு பிரியாதிருந்து வெளிப்படுகிறார். எப்படிப்பட்ட உயர்வு கொண்டு போறார்? ஊழியக்காரனாய் நிறுத்துறார், விசாரணைக்காரனாய் நிறுத்துறார். அது மாத்திரமல்ல, அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் ஒரு அவர் பொறுப்பதிகாரியா மாற்றுகிறார். யோசேப்பு வெளிப்படுகிறார். அடிமையாய் போன யோசேப்பு அதிபதியாய் உயர்த்தப்பட்டு என் சகோதரங்களுக்கு ஜீவரட்சணை செய்வார். தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். அங்கே ஆதியாகமம் 45 அங்க 5ஆம் வசனம் அப்படி சொல்கிறது. பின்பகுதி ஜீவரட்சணை செய்யும்படிக்கு என்ற தேசம் எங்கும் பஞ்சம், பசி, பட்டினி, அவருடைய சகோதரர்கள் எல்லாரும் வந்து இடத்துக்கு வந்து அவர் மூலமா பணிகிறார்கள். தேவன் கொடுத்த சொற்பனத்தை அங்க நிறைவேற்றி, பிரியாதிருந்து நிறைவேற்றி, அவனை பார்வோனுக்கு அடுத்த ரதத்துல, 2ஆம் ரதத்துல தேரில ஏத்தி அவனை ஒரு அதிபதியா மாற்றி அங்கே ஆசீர்வதித்து உயர்த்தின தேவன் மகிமைப்படுகிறார், வெளிப்படுகிறார். அதுல அவருடைய சகோதரன் வந்து பணிந்து நிற்கிறார். வாக்குத்தத்தம் நிறைவேற, சொற்பனம் நிறைவேறுவது. அங்கே சொப்பனத்தை கொடுத்தால் பிரியாதிருக்கிறார். அங்கே உயர்வை கண்டு அவர்கள் அச்சம் கொள்றார். சகோதரர் ஒருவளை பழிக்கு படி வாங்கிடுவானோ? இல்லை, இல்லை, ஜீவரட்சணை செய்யும்படியாக இந்த பஞ்ச காலத்தில் உங்களை போஷிக்கும்படி என்னை தேவன் முன்னமே அனுப்பிவிட்டார். என்னை முன்னமே இந்த தேசத்துக்கு அனுப்பிவிட்டார். அதனால நீங்க பயப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம்னு அங்கே அவர்கள் என்ன செய்தார்கள்? அங்கே அவரும் அவருடைய சகோதரங்களும் அங்கே என்ன செய்தார்கள்? அங்கேயே பார்வோனின் தேசத்திலேயே இருக்கிறார்கள். பிரியவர்களை பிரிச்சார். என்னத்துக்கு பிரிச்சார்? அவரை அறியணும், அவர் மகிமைப்படணும், அவர் வெளிப்படணும், அவரை இன்னும் அறிகிறார்கள் வளரணும், மூலமா அவர் வெளிப்படணும், அவர் மகிமைப்படணும். இதுக்காகவே பிரித்தார். பிரியாதிருந்தார் தான் யார் என்பதை மற்றவர்கள் காணும்படி சாட்சி உள்ள வாழ்க்கையை நிறுத்தும்படியாக பிரியாது. அந்த யோசேப்புக்கு வெளிப்பட்டது இன்று நமக்கும் வெளிப்படும். அதே போல அடுத்த உதாரணத்தை பார்ப்போம்டா. அப்போஸ்தலனாகிய பவுல், சவுலா இருந்தான் பவுல். அங்கே என்ன செய்யறார்? பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார்? ஒளியை கொடுத்தார் தான். அங்கே அவர் யாரு, என்ன செய்ய போறார் சவுல்? அங்கே அப்போ நடவடிக்கை 9ஆம் அதிகாரத்துல இது தெரிஞ்ச போது உங்களுக்கு. அங்கே சவுல் என்ன செய்யறார்? கிறிஸ்தவர்களை துன்புறுத்தி அவர்களை என்ன செய்ய சித்திரவதைக்குள்ளாய் கொன்று குவித்து அங்கே வேதனைப்படுத்தும்படியாக அதிகாரத்தை பெற்று தமஸ்குக்கு போகிறார். தமஸ்கு போகும்போது அங்கே என்ன செய்கிறார்கள்? அங்கே அவர் ஆவியானவர் வெளிப்படுகிறார். எப்படி வெளிப்படுகிறார்? வெளிச்சத்தை அவர் பட்டு அவருடைய கண் இருள் அடைகிறது, பார்வை இழக்கிறார். அங்கே பார்வை இழக்கும் போது ஆண்டவரே நீ யார் என்னும் போது பிரிக்கிறார். என்ன பிரிக்கிறார்? சவுலண்ட அந்த கதாபாத்திரத்தை பிரிக்கிறார். துன்புறுத்துற பாத்திரம் அல்ல, நீ என் நாமத்தை உயர்த்துற பாத்திரம் மாற்றுகிறார். அவரை அறிகிறார். நீ யார் ஆண்டவரே? நீ துன்பப்படுத்துற கிறிஸ்து நானி என்று வெளிப்படுகிறார், மகிமைப்படுகிறார். கண்பாரை திரும்ப கொடுக்கிறார். கொடுத்து அவர் என்ன செய்கிறார்? அபிஷேகித்து இவ்வளவுத்துக்கு கிறிஸ்தவர்களை ஒடுக்கி அடக்கி துன்புறுத்தினான். அவ்வளவுத்துக்கு அதிகமாய் இவருடைய நாமத்தை உயர்த்தி துதித்து சபைகளுக்கு நிரூபங்கள் எழுதி 13 நிருபங்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுத நிருபங்கள், அந்த நிருபங்கள் எழுதி உற்சாகப்படுத்தி ஊழியத்தை செய்து முடிக்கிறார். நல்ல போராட்டத்தை போராடினார். நல்ல ஓட்டத்தை மற்றும் சுவாசத்தை காத்து நீதியின் கிரீடம் தனக்கு உண்டு என்று சொல்லும்படியாக அங்கே தேவன் அவர் மூலமா மகிமைப்படுகிறார்.
பிரியமானங்களே, இன்னைக்கு உங்களுடைய பழைய வாழ்க்கை, பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள், இன்னும் இன்னும் ஆண்டவர்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் எல்லாம் பிரிச்செடுத்து பிரிச்செடுத்து இதெல்லாம் வேண்டாம் மகள். இன்னும் சத்தியத்தை அறிவி சத்தியம் உங்களை விடுதலையாக்கு. யோவான் 8:32 வசனத்து சத்தியம் உங்களை விடுதலையாக்குது. வசனமே சத்தியம் என்பதே யோவான் 17:17 சொன்னபடி அந்த சத்தியத்துக்கு கூட விடுதலை அடைஞ்சு அவர் பிரித்து தெரியாதிருக்கிறார். இந்த உலக வாழ்க்கை அல்ல உங்கள் ஓட்டம், உண்மையின் ஓட்டம், நித்திய ஜீவனை அடைவதை நமக்கு நியமித்த ஓட்டம். அந்த பரம பந்தய பொருளை அடைவதே இலக்கு. அந்த பந்தய பொருளை அடைய நெருங்கி நிற்கிற பாரத்தை, எங்களை நெருக்குகிற பாவத்தை தூக்கி தள்ளி உதறி விட்டு நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கர்த்தர் அழைச்சிருக்கிறார், பிரிக்கிறார். உலக காரியத்தை விட்டு உண்மை காரியத்துக்கு ஓட எங்களை பிரிக்கிறார். அப்படியாக தெரிந்தெடுக்கிற தகப்பன் இன்றும் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னும் அநேக ஆத்துமகளுக்காக அவர் வெளிப்பட ஆயத்தமாயிருக்கிறார். அவருடைய கண்களை திறக்கப்படட்டும். உலக பார்வை அல்ல, அந்த உலக பார்வை என்று பிரிக்கிறார். இந்த பிரகாசமான மனக்கண்களை திறந்து வார்த்தை வெளிச்சத்தை காண வெளிப்படுகிறார். உண்மை தெய்வம் இந்த வார்த்தையில வெளிச்சம் உண்டு என்பதை வெளிப்படுத்த பிரிக்கிறார் நம் கண்களை. உலக பார்வையில் உலகத்தின் வார்த்தை சொற்களின் செவிகளை கழுவி எடுக்கிறார். வித்தியாசனம் பண்ற ரத்தத்தால கழுவி அவருடைய வார்த்தை சத்தத்தை, அவர் உணவார சத்தத்தை, அந்த மெல்லிய சத்தத்தை கேட்கும்படியாக பிரிக்கிறார். பிரியாதிருக்கிறது. அவருடைய வார்த்தை தொனிக்கிறது, இதயத்தை பிரிக்கிறார், பரிசுத்தப்படுத்துகிறார், தான் தங்கும் ஆலயமாக மாற்றுகிறார். அவர் வாசம் பண்ணி அவர் எங்கள் நடுவில் உலாவி அவர் எங்கள் தோழார். நாங்கள் அவர் ஜனமாயும் இருக்க எங்கள் இதயத்தை சுத்தப்படுத்தி எங்களுக்குள் வாசம் பண்ண எங்கள் இதயத்தை ஆலயமாக்குறார், பிரிக்கிறார். ஆனா பிரியாதிருக்கிறார். அவரே நம்மை பிரியாதிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனிடத்துல நான் உண்மையை ஓடுவோமா? அந்த அழைப்புக்கு நேரா நடப்போமா? சில காரியங்கள் நம்ம பிரிக்கிறான்னு சொன்னார். நன்றி அப்பா, தோஸ்திரம். இந்த உலக வாழ்க்கை அல்ல, இந்த பொய்யான வார்த்தைகள் அல்ல, இந்த வேஷம் போடுற மாயத்திரைகள் அல்ல, இவற்றில் விழுந்து நம்மை பிரிச்செடுத்து உண்மை வாழ்க்கைக்குள்ள நித்திய வாழ்க்கைக்குள்ள நித்திய ஜீவனை நம்மை பிரித்தெடுத்து அவர் பிரியாதிருந்து நம்மை நித்திய ஓட்டத்தில் நடத்துவார். கிட்ட வார்த்தைக்கு நம்ம ஏற்படுத்தி ஜெபிப்போமா? ஜெபிப்போம். சோசரம் ஆண்டவரே, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துறோம். பிரித்தீர் ஆண்டவரே, இந்த உலக ஓட்டத்தை விட்டு, உலக பார்வை விட்டு, உலக வார்த்தையை விட்டு அப்பா, உலக பாக்குற விதமாய் நீ பாக்குறது அல்ல, மனுஷன் பாக்குற விதமாய் பாரேன் என்று சொன்ன தேவன் இந்த நாளில் நீங்க பிரியாதிருந்து எங்களை நடத்துகிறீரே, அந்த கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவர். அப்பா, உடைய சாயலங்களை வெளிப்பட, நீர் மகிமைப்பட எங்களை ஒரு பாத்திரமாக இன்னும் மாற்றிக்கொண்டிருக்கிற அதுக்காய் நன்றி ஆண்டவர். யோசிப்பு அழைச்சீரே, ஆபிரகாம் அழைச்சீரே, சவுல மாற்றினீரே பவுலாக. அப்படியா பிரியாதிருந்து நீர் உறவாடி கொண்டிருக்க கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவர். எங்களை அப்படியா நடத்தி தொடர்ந்து வழி நடத்தும் நம்முடைய நல்ல கருத்துக்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆளுகை செய்யும், வழி நடத்தும், பொறுப்படுமே சப்பா. நல்ல வேலைக்கா நன்றி செலுத்துறோம். கேட்ட சத்தியத்துங்களை அர்ப்பணிக்கிறோம். அடிமையும் கேட்டுக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் அவ்வாறு உலகத்தை விட்டுங்களை பிரிச்சு உமக்குள்ளாய் வாழ, உம்முடைய ஓட்டத்தை ஓட அப்பா, நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓட அப்பா, நெருங்கி நிக்கிற பாவத்தையும் நெருக்கிற பாரத்தையும் தூக்கி தள்ளி விட்டு உதறி விட்டு நீ நியமித்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓட கிருபை தாரும். அப்படியாக நீங்க செய்ய போற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவர். தொடர்ந்து விதியான வார்த்தையும் வெளிச்சத்தை ஆசீர்வதித்தாரும் பொறுப்படும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன், ஆமீன். நன்றி, நன்றி, நன்றி. அருமையான